ஓ தாத்தா, இன்னும் இங்கே இருக்கிறீங்களா? ஆமாம் சொன்னேன். ஆமாம் செல்வங்களே, நான் சொன்னேன். இதுக்கு முன்னே வீடியோவில் நான் கடவுளை பற்றி சொன்னேன் இல்லையா? கடவுள் வந்து மனுஷனை படிக்கிறதுக்கு முன்னே இன்னொருத்த இந்த சம்மன்ஸ்கள்னு சொல்லிட்டு சம்மன்ஸ் படித்தார். படிச்சுட்டு அது ரொம்ப செல்லம் கொடுத்ததுனால அதை சொல்கிற பேச்சுக்காக அதை தகராறு பண்ணிச்சு. அப்போ அவர் கோவம் வந்து அந்த சம்மன்ஸை வந்து பேயாக பண்ணிட்டார். பேயாக பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஆதாம் ஏவாள் அதனால சொல்ல பேச டிஸ்ஓபீடியன்றதுனால சரி இவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு சில கஷ்டத்தெல்லாம் கொடுத்துட்டாரு. அவர் கார்டன்லேருந்து அவங்கள தடுத்துட்டாரு. அவருக்கு கொடுத்துருந்த ப்ரிவிலேஜ் வசதி கொடுத்துருந்த சலுகைகள் எல்லாம் கம்மி பண்ணிட்டார். நீங்கள் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்ணும் இப்படி அப்படிலாம் பண்ணிட்டார் இல்லையா? அப்போ கூட அவர் என்ன பண்ணார், அது பிறகு எல்லாம் ஆறாமே வளர்ந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து அடிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை செல்வங்களாம் நிறையா கொடுத்தாரு. ஒரேடியாக அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை, நிறையா குழந்தை செல்வங்களெல்லாம் கொடுத்தாரு. ஹாப்பியாக அது கஷ்டப்பட்டு கஷ்டத்தில் சந்தோஷமாக கொஞ்சம் வச்சு நிறைய குழந்தை செல்வங்களெல்லாம் கொடுத்தாரு. குழந்தை செல்வங்கள்லாம் கொடுத்த உடனே நிறையா குழந்தைங்க ஆகிப்போச்சு. குழந்தைங்க பெரியவங்க தாத்தா ஆண் பெண் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக ஜனங்க ஆகிட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவர் கொடுத்துருந்தாரு. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு அவங்கள சந்தோஷமாக தான் வச்சுருந்தாரு. ரொம்ப சந்தோஷமாக வச்சுருந்தாங்க. ரொம்ப அட்டகாசம் இவங்களது ஜனங்களது ரொம்ப அட்டகாசம் ஆகிப்போச்சு. ரொம்ப ஒருத்தர் அடிச்சுக்கிறது, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதில்ல. அவங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணாங்க. அவருக்கு ரொம்ப திருப்ப ரொம்ப கோவம் வந்துச்சு. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இவங்க எல்லாரையும் சாவச்சிடணும், இவங்க எல்லோரும் சாவச்சிடணும் பார்த்தாரு. ஒரு கிழமை மட்டும் கொஞ்சம் ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தார். அந்த கிழவனும் அந்த தாத்தாவும் அவங்க மனைவி குழந்தைங்க அவங்க ஃபேமிலி வரலையும் கொஞ்சம் நல்லவங்களாக இருந்தாங்க. பார்த்தாரு இவ்வளோ பேரில் வந்து இது ஒருத்தன் தான், ஒரு ஃபேமிலி தான் கொஞ்சம் ஒப்பிட்டு நல்லவங்களா எனக்கு இஷ்டமாக மாதிரி நடக்காங்க. அதனால் இவங்களை காப்பாற்றிடணும் நினச்சிக்கின்னு சரி இவங்களெல்லாம் எப்படி நம்ம சாவடிக்குதுன்ட்டு பிளான் பண்ணார். சரி நிறைய மழை கொடுத்துடலாம், சைக்ளோன் அது வெறும் தண்ணியை ஜாஸ்தியாக பண்ணிடலாம். இவங்களாம் தண்ணியில் மூச்சு பிடிக்காமல் எல்லோரும் சாகணும் சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அந்த தாத்தாவை கூப்பிட்டாரு. நோவா அவர் பேர், நோவா நோவா தாத்தா நோவது நோவாத்தியா அப்படி இல்லை, ஏதோ பேர் நோவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர். அவர் கூப்பிட்டாரு, நோவா இந்த மாதிரி பாரு, ஜனங்கள்லாம் எனக்கு விரோதமாக எவ்வளோ தப்புலாம் பண்ணுறாங்க, இவங்க எல்லோரையும் நான் அழைச்சிட போகிறேன், எல்லோரும் இவங்களை அழைச்சிட போகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் காப்பாற்றுவேன், எனக்கு ஐ ஆர் அ குட் மேன், அதனால் நல்லவங்களுக்கு நான் நல்லவன். சரி நீ என்ன பண்ணு, ஒரு பெரிய ஷிப்பு, பெரிய போட், பெரிய ஷிப்பு கட்டு, இருக்கிற பலகைகளெல்லாம் எடுத்து ஒரு பெரிய வீடு பண்ணு, போட்டு பண்ணிட்டு அதில் நிறையா இந்த உனக்கு இஷ்டமாக இருக்குது இல்லையா, அனிமல்ஸுங்கெல்லாம் பேர்ட்ஸுங்க எல்லாம் உனக்கு ரொம்ப இஷ்டம் தானே. அதனால் எல்லாத்துலேயும் ஒரு செட்டு, எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு ஆண் பெண் மாதிரி எல்லா பறவைகளும் அனிமல்களும் இதெல்லாம் ஒரு இந்த வீட்டில் அந்த போட்டில் ஒரு ரூம் பண்ணி அதை விட்டுறாங்கள, நீங்கள் அந்த போட்டில் விடுங்க, நான் மழை வர வச்சு இந்த ஜனங்களெல்லாம் அழைச்சிட்றேன் சொல்லிட்டு சொன்னார். சரி
சரியாப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து ஒரு பெரிய போட்டு பண்ணார். பெரிய கப்பல்லாம் சொல்லலாம், பெரிய போட் பண்ணார். பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் இருந்துட்டு இருக்கிற அனிமல்கள் எல்லாம், பறவைகள் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது அது எல்லாத்துலையும் ஒரு செட்டு, சிங்கம், புலி, கரடி, கோழி, கொக்கு, ஆடு, சொன்ன ஆடு, அது இந்த மாதிரி மீன்கள் இதெல்லாம் ஒரு செட்டு அந்த ஷிப்பில் ரொப்பிட்டார். கதவு ஜன்னலெல்லாம் தண்ணி உள்ளே வராத மாதிரி பண்ணிட்டார். பண்ணிட்டோன்னே டடா புடா இது டண்டர் இடி படான்னு வந்துச்சு. லைட்னிங் எல்லாம் வந்துச்சு. படா லைட்னிங் எல்லாம் வந்துச்சு. அப்புறம் க்ளவுடெல்லாம் கருப்பாகி போச்சு. வெள்ளையாக அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் கருப்பாகி போச்சு. அதில் நிறைய தண்ணி. அப்புறம் இவர் வந்து மழையை வா சொன்னோன்னே அதுலேருந்து நிறைய மழை வந்துச்சு. மழை வந்து தண்ணி ரொம்பிச்சு இருக்கிற ஜனங்கள்லாம் அதுவும் காய்ச்சி தண்ணியிலே விழுந்தால் எல்லாம் செத்து போயிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு பெரிய கடல் மாதிரி ஆகிப்போச்சு, சமுத்திரம் மாதிரி ஆகிப்போச்சு. இவங்க மட்டும் சேஃபாக அந்த போட்டு மழை வந்தோடனே இந்த போட்டு வந்து கப்பல் வந்து அப்படியே தண்ணியில் மிதக்கினே வந்து அது ஒன்று மட்டும் அலைவாச்சு. மற்றவங்கெல்லாம் செத்துட்டாங்க. கடவுள் பச்சா இவங்க அட்டகாசம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணார் பச்சா, எல்லாத்தையும் மழை வர வச்சு எல்லாரையும் சாவச்சிட்டார். அப்புறம் ஒரு நாள் ஆகிட்ட பிறகு மழை நின்றுச்சு. அப்படியே அப்போ இவங்க மட்டும் தப்பிச்சிக்கிறாங்க. கடல் அந்த மாதிரியெல்லாம் ஒரு கோவா வாழ்க்கையில் தப்பு சேர்த்து இப்படி தண்டிச்சார். ஓகே, நான் தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் மேற்கொண்டு நான் பேசுகிறேன். இந்த வீடியோ பேர் செகண்ட் வீடியோவாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு முதல்ல இருந்துச்சு. இது வந்து அதான் மியூக்கு பனிஷ்மெண்ட். அந்த பேய்க்கு வந்து அந்த பாம்பா அந்த அதையும் நீ வந்து கஷ்டப்பட்டு நல்லா ஃப்ரீயாக இருந்த, இப்போ இருந்த மண்ணில் நவந்து தான் நீ போகணும் அன்ட்டு அதுக்கு அப்படி கஷ்டப்பட்டாரு. அந்த பாம்பு கூட அந்த மாதிரி மண்ணில் ஊர்ந்து தான் நீ போகணுன்ட்டு. அப்புறம் இந்த ஏவாளுக்கு வந்து நீ உன்னுடைய குழந்தைகளை நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீ குழந்தைகளை பெற்றெடுத்து நீ இருக்கணும். டெய் சொல்கிற பேச்சு கேட்டு எனக்கு விரோதமாக பண்ணியா நீ கூட வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நெச்சி வேர்வை நிலத்தில் உழுந்து நிலத்தில் விளை வச்சு சாப்பிட்ற மாதிரி உனக்கு பனிஷ்மெண்ட் தந்துட்டு இப்படி அழகாக பண்ணார். ரெண்டாவது நோவா என்ற தாத்தாவை மட்டும் சேவ் பண்ணிட்டு மற்ற இருக்கிற ஜனங்களெல்லாம் சாவச்சிட்டாரு. இது வந்து செகண்ட் வீடியோ. இப்போ நான் வந்து தேர்டு வீடியோ அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே சொல்லுங்களே, வணக்கம். பாருங்க, கடவுளுக்கு நம்ம எகேன்ஸ்டாக போனாக்கா அவர் சும்மா விட மாட்டார். யூ வில் ஃபனிஷ். அதே சமயத்தில் அவர் நல்லவர். அவன் அப்படி மழையெல்லாம் வர வச்சுட்டு அப்புறமா ஒரு ப்ராமிஸ் பண்ணார். இந்த மாதிரி இதுக்கு மேல்ட்டு ஜல பிரளயம்னு தண்ணியை கடல் மாதிரி வர வச்சு ஜனங்களை நான் சாவடிக்க மாட்டேன். ஓகே, இது என்னுடைய ப்ராமிஸ். ஒரு கொஞ்சம் மழை வந்தால் கூட உங்களுக்கு ஒரு சிம்பிள் தரேன். ஒரு இது வானவில் அதுக்கு இங்கிலீஷ்லாம் சொல்கிறாங்க வானவில். நான் இதுக்கு மட்டும் மழை வந்தால் கூட பயப்படாதீங்க. நான் மழை வந்து உங்களை அழிக்க மாட்டேன். பாருங்கள், இந்த சிம்பிள் போடுறேன். வானவில்னு சொல்லுவாங்க. அப்படி வரும், கலராக இருக்கும். அது பார்த்தோன்னே தெரிஞ்சுங்க
உழுகுறத நான் தண்ணியில் அழைக்க மாட்டேன். அங்கங்கே சில இடத்துல தப்பு பண்ணுவேன்ல, அல்லது சிறிதளவு நான் தண்டனை கொடுப்பேன். ஆனால் உலகத்தையே நான் தண்ணியில் அழிக்க மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த வானவில்லை ஏற்படுத்தினார். ஓகே சொல்லுங்களேன், அடுத்து வீடியோவில் சந்திப்போம்.